ஆனால் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. எடிட்டிங் வைஸ் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா போக தான் செய்யும். அடுத்து வேணா ரஜினி கமலையும் வச்சு போட்டுடலாமா? பட் அந்த அளவு இல்லை, ஓகே தான். எஸ்டிஆர் ஆக்டிங் அவரு ஓகே தான். ஏன்னா கமல் இருக்கும்போது அவரை கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் நல்லா பண்ணியிருக்காரு. இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எஸ்டிஆர் செம்மையா பண்ணியிருக்காரு. சூப்பர். ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருப்பாங்க. நல்லா தான். ஆவரேஜ் தான் வரும். எஸ்டிஆர் கண்டி பார்க்கலாம். ஓகேவா இருந்துச்சு. கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. அது யாருக்காண்டி படம் பார்க்கலாம்? சிம்புக்காக, கமலுக்காக பார்க்கலாம். சிம்பு சார் ஆக்டருக்காக தான் பார்க்கணும். சிம்பு சார். எஸ்டிஆர் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலா ஒரு தடவை பார்க்கலாம் படம். நார்மலா ஒரு மணிரத்ன மூவி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்டிஆர் ஆக்டிங் சூப்பர், கமல் ஆக்டிங் சூப்பர். சாங்ஸ்லாம் சூப்பர். விண்வெளி நாயகா லாஸ்ட்ல வச்சிருக்காங்க. அது கேட்க அந்த பீச் எல்லாமே ஜானர், அந்த விருமாண்டி ஜானர் அப்படியே அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால த்ரிஷா ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன மாதிரி ஆக்டிங் நம்ம கொடுப்பாங்களோ அதே மாதிரி நல்லா படம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸே வரலங்கப்பா. எல்லா சாங்கும் பாதி தான் வரும். சாங்ஸ் பெருசா வராது. சின்மை பாடினது வராது, ஜிங்கஜாவும் ஃபுல்லா வராது. பட் படம் நல்லா இருந்தது. சிம்பு நல்லா இருக்காரு. ஹீரோக்காக பார்க்கலாம். கமல் அண்ட் சிம்பு ரெண்டு பேருக்காக பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் வர சீன் சூப்பரா இருந்தது. கமலும் சிம்பு வர சீன்ஸ்லாம் சூப்பரா போகுது. ஃபுல்லா வரல, பட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நிறையவும் போடல, பட் இட் வென்ட் வித் தி மூவி. சோ நல்லா இருந்தது. நல்லா கரெக்டா ஒரு க்ரூஷியல் ரோல் அவங்களுக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் சொல்ல வேணும் அதெல்லாம் வித்தியாசமா இருந்தது. யூசுவல் மன்றகம் சார் படம் மாதிரி இல்லாத ஒரு வித்தியாசமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கரெக்டாக என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். சிம்புக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. சிம்புக்கும் ஒரே வெயிட்டேஜ் தான், கமல்ஹாசனுக்கும் சாருக்கும் ஒரே வெயிட்டேஜ் தான். எல்லா ரோலுக்கும் எல்லாருக்குமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கு. த்ரிஷாவோட பேர்னா நீங்க எதிர்பார்த்த பாட்டே இருக்காது, அதுதான் டிசப்பாயிண்ட். சின்மை பாடிருப்பாங்களா, அந்த பாட்டெல்லாம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாட்டே வரல, அதை தான் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்க்கலாம், அவ்வளோதான். சென்டிமெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் மற்றபடி பிஸ்னஸ்ன்னு ஒன்று காட்டுறாங்க. ஆனால் பிஸ்னஸ் கண்ணிலே காட்டல. கடைசி எதிர்பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு சாங்ஸ் பெருசாக இல்லை, அவ்வளோதான். ஓப்பனிங்கில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் தாண்டி ஃபுல்லாக ஃபைட் தான். மற்றபடி பெருசாக ஸ்டோரி அது லாஸ்ட்டில் தான் ரொம்ப மன வருத்தமாகிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் மியூசிக் கம்போசிங் வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு ஃபைட்டு சரியாக இருக்குது. ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. லாஸ்ட்டில் ட்விஸ்ட் இருக்குது. த்ரிஷா நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் அது த்ரிஷா சில பேருக்கு அவங்க என்ன கேரக்டரில் இருக்காங்க சில பேருக்கு தெரியாது. அது புரிஞ்சுக்கணும், கரெக்டாக பார்க்கணும், அவ்வளோதான். வேறு எது இல்லை. ஆனால் படம் ஓகே. தப்பாக கம்பேர் பண்ணுவாங்க இந்த சீன் பார்க்கும்போது. கமலும் த்ரிஷாவும், இந்த த்ரிஷா அது வேற ஒரு கேரக்டர். அதனால தான், வேறு எது. படம் என்டர்டெய்னிங்காகவே இல்லை. ஒன் டைம் வாட்சபிள். முக்கியமாக படத்தில் ஸ்டன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ஏதோ ஒன்றுலாம் என்ன, அந்த கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். பட் அந்த கேங்ஸ்டர் டிபிக்கல் கேங்ஸ்டர் அந்த டெல்லியில் எப்படி இருப்பாங்க, அதோட பேக்ட்ராப் எப்படி இருக்கும், ஸோ அந்த துரோகம்லாம் எப்படி இருக்கும், சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்ஸ் பயங்கர டாப் நாச்சாக இருந்தது. ப்ளஸ் அந்த கமலோட எமோஷனல் சீன்லாம் மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. அந்த கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன்ஸ் வரும், அதெல்லாம் செம்மையாக இருந்தது. த்ரிஷா ரோல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அது நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சர்ப்ரைஸ் ரோல் அது. மற்றபடி படம் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பயங்கரமாக இருக்காரு. எஸ்டிஆர் ஒரு ஃபைட் போர்ஷன் வரும், அது தெரிக்க விட்டுருப்பாங்க. அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அந்த ஃபைட் போர்ஷன். ஸோ எமோஷனல் நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு எமோஷனல் கொடுத்துருப்பாரு. அது படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டு பேர் படம் தான் ஈக்குவல். ரெண்டு பேருமே டாப் ஸ்கோராக பண்ணியிருக்காங்க. த்ரிஷா ரோல் சூப்பர் ரோல், நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க த்ரிஷாக்கு. அபிராமி அண்ட் கமல் காம்பினேஷன் நல்லா இருந்தது. பார்க்க அந்த விருமாண்டி அந்த ஃப்ளேவர் கொடுத்தது, அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. த்ரிஷா பேர் நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். அது சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண வேணாம். படம் ரொம்பலாம் என்கேஜிங்காக இல்லை. எக்ஸ்பெக்ட் இல்லாமல் வந்ததுனால ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான். சூர்யா ஃபேன். கமல் எஸ்டிஆர் காம்பு புதுசாகவே வந்தார். மணிரத்னம் நாயகன் படம் அது நல்லா இருந்தது. அது ரெண்டு பேர் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரி பெருசாக ஒன்றும் இல்லை. என்கேஜிங்காக ஒரு ஆக்ஷன் சீன் அந்த மாதிரிலாம் ஒன்று ஸ்லோவாக போகுது படம். ஆனால் ஆக்ஷன் மூவினா, ஆனால் ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லை. விக்ரம்லாம் ஆக்ஷன் மூவினா அது அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போகிறேன், செகண்ட் ஹாஃபும் போகிறேன். செக்கசவனமான மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது அது இன்ட்ரெஸ்டிங்கே வரல. லாஸ்ட்டில் ஒரே இது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. எமோஷன் அவங்க எல்லாம் பக்காவெல்லாம் பண்ணிக்காங்க. அதனால் ஸ்டோரியில் படத்தில் அது மட்டும் அறிவாங்க. விரும்மாண்டியில் பார்த்த விட இதில் கொஞ்சம் லைட்டாக அது இதுவும் லைட்டாக வருது. அவ்வளோதான். த்ரிஷா கூடயோ பண்ணியிருக்காரு கமல். த்ரிஷா எஸ்டிஆருக்கும் கமலுக்கும் ஆமாம் ட்ரையாங்கிள் கிட்ட. கமலுக்கு த்ரிஷா, எஸ்டிஆர் த்ரிஷாக்காக போடுவார். அவ்வளோதான். லாஸ்ட்டில் எஸ்டிஆரை கொண்டுருவாங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம். எஸ்டிஆர் இது லுக்குக்காக அந்த ஆக்ஷன் அந்த மாதிரி பார்க்கலாம். ஜூன் 5 பாட்டோட கமல் படம் சரியாகலை. ஆகஸ்ட் 14 கூலிக்கு வெயிட்டிங். படம் ஓகேயான படம் தான். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம். சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் மற்றபடி ஸ்டோரின்றது தான் பெருசாக எதுவும் இல்லை படத்தில். இப்போ சாங்ஸு பிஜிஎம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோ, கண்டென்ட் ரொம்ப ஸ்லோ. அதுதான். மற்றபடி பழைய கண்டென்ட் எதுவும் புதுசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுதான் பழைய ஸ்டோரி தாங்க. பழைய கேங்ஸ்டர் ட்ராமா ஸ்டோரி தான். எதுவும் புதுசாக இல்லை. மேபி இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ
வந்தது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆக்டிங் வைஸ் பார்க்கறதுலாம் பார்க்கலாம், அவ்வளோதான். சிம்பு ஆக்டிங்லாம் ஓகே, சிம்பு ஆக்டிங்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லை. சிம்பு ஆக்டிங் கமல்ஹாசன் அந்த ஆக்டிங்காக தேட்டரில் அதான் அந்த 2 பேர் காம்போக்காக தைரியமாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். மற்றபடி சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஆக்டிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டோரி அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, நார்மலான ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா போச்சுங்க. ஆக்ஷன் தான் கீவேர்ட் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 5-4 தரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டிப் இருந்துச்சு. இனிஷியலாக ரிவெஞ்ச் ட்ராமான்றதுனால கொஞ்சம் டிப் இருந்துச்சுன்னா we are already used to it. கிளைமேக்ஸ் அதுக்கப்புறமா லாஸ்ட் half an hour இல்லைங்க, இந்த படத்தில் காமெடிக்கு அந்த மாதிரி இல்லை. மேபி 1-2 சீனில் நம்மளுக்கு இருக்கும். பட் இது மெயின்லி ரிவெஞ்ச் ட்ராமா. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மேபி நம்ம வந்துட்டு ஸ்கை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வரதுனால ஃபர்ஸ்ட் டே அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பட் 10க்கு 7.5 இல்லைங்க. ஆக்சுவலி இது ரிவெஞ்ச் ட்ராமான்றதுனால படத்தோட தான் சாங்கே வரும். ஆக்சுவலி த்ரிஷா மேடம் ஒரு சாங் பார்த்துருப்போம். ஷூட்டிங் ஒயிட் சாரியில் அதெல்லாம் படத்தில் வர்றதில்லை. ஸோ படத்தோட சம்மந்தப்பட்ட சீன்ஸோட தான் பாட்டுங்க வருது நிறைய. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவும் லேக் ஃபீல் ஆகல. ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ரிவெஞ்ச் ட்ராமான்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஒரு சில இடம். கிளைமேக்ஸில் லாஸ்ட் half an hour வந்து இன்னும் ரொம்ப சூடு பிடிக்குது படம். கமல் சார், சிம்பு சார் காம்போ, அவங்க சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அவங்க இருக்கிற சீன் எல்லாமே படத்தில் அதுதான் ஹைலைட்டு. இன்னும் விவேகம் படம் ஸ்டார்ட் ஆகுது. அஜித் சார் மாதிரி விவேகத்தில் எப்படி மீண்டு வருவார், அது மாதிரி பனி பிரதேசத்தில் நம்ம ஆள் எக்ஸசைஸ் ஒண்டி தான் செய்யல. மற்றபடி வந்து அந்த கட்டையெல்லாம் ஊனிக்கிட்டு நடந்து 2 வருஷம் கழிச்சுட்டு உள்ள வந்துடுறாரு. அதுல இருந்து போதி தர்மர் ட்ரெஸ் தான் போட்டுன்னு இருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நேபாள் தாத்தா போட்டாங்க. இது என்னன்னா ஒரு 8 வெப் சீரிஸை கலந்து ஒரு 3 hour நம்மளை கொலை பண்ணி பேக் பண்ணி அனுப்பிட்டான். நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கேன். ஏன்னா மணிரத்னம் சார் ஃபேனு, நான் இது கமல் சார் ஃபேனு, இவன் தான் எஸ்டிஆர் ஃபேன். நான் அப்பயே சொன்னேன், டே அவருக்குலாம் ஃபேனா இருக்காத, தேராது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் வந்து எஸ்டிஆர் ஃபேனு தான் வந்தான். பட் எனக்கு அதோட பவுச்சு முன்னாடி ட்ரெய்லர்லயே தெரிஞ்சு போச்சு, இது விளங்காது இந்த படம். அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரேட்டிங் செகண்ட் ஹாஃப்லாம் கொண்டுட்டாங்க தம்பி. நீ ஆனா உன் மனதைரியத்தை நான் பாராட்டுறேன்டா. எப்படி ரேட்டிங் கொடுக்கலான்ட்டு நீ கேட்குற பேரு. நான் இப்போ ரேட்டிங் கொடுத்து அந்த படத்தை இன்னும் இன்சல்ட் பண்ணுமா? இல்லை ஒன்றும் இல்லைங்க, ஒன்று சொல்கிறேன். போலீஸ் எதுக்குங்க போலீஸ்? இந்தியன் 2ல வந்து ஒரு சிபிஐ வரும் பார்த்தியா, எதுக்கு இருக்குன்னு கூட அந்த சிபிஐ தெரியாது. பாபி சிம்மா வருவார். அதே மாதிரி இதில் அசோக் செல்வன் என்னத்துக்கு சிபிஐ இருக்கீங்கன்றது தெரியாது. ஒரு கதையில் லிங்க் ஆகல, ஒரு சிங்க் ஆகல. அப்பனும் பையனும் அடிச்சுக்கிற மாதிரி கமலும் சிம்புவும் என்னமோ சின்ன குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? என்னத்துக்கு சண்டை போடுறீங்க? வேஸ்ட்டுங்க. ஒரு மெயினாக ஒரு படத்துக்கே என்ன முக்கியம்? வில்ல முக்கியம் இல்லை? யார் வில்லன்னு உள்ளே போயிட்டு நீங்களே வந்து சொல்லுங்களேன். யார் வில்லன்னு யாருக்குமே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. த்ரிஷா 2 பேருக்கும் ஜோடிங்க. த்ரிஷா அழகா இருக்காங்க. ஏங்க நான் உண்மையாக சொல்லிக்கிறேன், த்ரிஷா அழகா இருக்காங்க. அது எப்படி தெரியல, அவங்க நார்மல் வீடியோஸ் இந்த ஜிம் ஒர்க் அவுட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்காங்க. பட் படம்னு வரும்போது ஒண்டி அவங்க எப்படி மேக்கப் கூட இல்லை, உடம்பு கொஞ்சம் புஃப்னு ஆயிடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. தெரிஞ்சா எங்களையும் கொஞ்சம் ஆக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சம்பந்தமே இல்லைப்பா. நல்ல சூப்பரான கொஸ்டின் கேட்டாரு. தக் லைஃப்னா அங்கங்க ஒரு தக் மூமெண்ட் வரணும். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. எப்போ வந்து எண்டு கார்டு போடுவாங்க அதை வெயிட் பண்ணி தான் கட்சியில் போட்டு அமுச்சு விட்டாங்க. அதுதான் தக்கு. மற்றபடி வேற சில சீன்ஸ்லாம் உண்மையாலேயே நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கமல் சார் தயவு செஞ்சு பேசாதீங்க சார், அது எங்களை முச்சு வீட்டுக்கு அனுப்புங்க சார்ன்ற மாதிரி எடுத்துன்னு போயிட்டாங்க. பேசினே எனக்கு நிறையாவும் பேச முடியல. ஏன்னா கமல் சார் நல்லவர். ஏன்னா இப்போ பாருங்க, நான் கன்னடத்தில் எனக்கு ரிலீஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன வார்த்தையிலேருந்து மீற மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியமான ஒரு நடிகர். சில நடிகர்கள்லாம் போய் 3 நாள் போயஸ் தோட்டத்தில் காத்திருந்து என் படத்தை எப்படின்னா ரிலீஸ் பண்ணுங்க, எங்கேயோ கொடநாடு வரைக்கும் போயிட்டு இப்படி மடங்கி நின்று என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கலாம் கேட்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, கெத்தா நிற்கிறாரு. யார் சொல்றேன்னு தெரியாதா? வருங்கால முதலமைச்சர். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு கூட ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கோ, என்ன தர பண்ணுவாரு? டக்குன்னு போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன், கெத்தான மனுஷன், அவர் படத்தை போயிட்டு நம்ம இப்படிலாம் ரிவ்யூ கொடுக்கணுமான்னு எனக்கு அப்படியே 2 மைண்டில் தான் நான் வெளில வரேன். இருந்தாலும் நான் என் நாக்கை வந்து கிண்டி நீங்கள் வந்து உண்மையை சொல்லணும். எதா இருந்தாலும் புரியுதுங்களா? படம் உண்மையான சொல்றேன், ஓப்பனா. இப்போ இவன் சிம்பு ஃபேன் தான், இருந்தாலும் உண்மையை சொல்றான்ல, படம் நல்லா இல்லைன்றான்ல. முதல் தடவை வாயில இருந்து தெளிவா சொல்றேன். சிம்புவோட இங்க பாரு காதல் எழுதுறது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். முதல் படம் சொல்றேன் கேளுங்க, இந்த படம் நல்லாவே இல்லை. ட்ரிபிள் ஏ கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. புரிதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் புரிதுங்களா? மன வேதனை பற்றி சொல்கிறேன். 390 ரூபா டிக்கெட்டு, 4-5 பேரை போட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிக்கணும், நான் வந்து சீட்டு எட்ஜிலே தான் உட்காந்து பார்த்தேன். சீட் எட்ஜிலே
ருக்மிணி தேட்டர் நம்ம வந்து சீட் எட்ஜ்லேயே பார்த்தேன். ஏன்னா சீட் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. நம்ம சாஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல்லாக இருக்குது. அதனால கொஞ்சம் இப்போ ரோஹிணி தேட்டர் நிர்வாகம் சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க. இல்லைன்னா சீட்டுக்கு பின்னாடி சாய முடியல. அவன் ஆல்ரெடி ஜனநாயகனுக்கு சீட் சரி பண்றோம். அவன் ஆல்ரெடி தலையில் டாண்ட்ரஃப் வருது, முடி கொட்டுது, அப்படி இப்படின்னு 1008 பிரச்சனையில் வரான். நீங்கள் சீட்ஸை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தேட்டர் ஓனர். ஜனநாயகன் படம் வருதுடா, சீட் ஆமா, மாத்துவாங்க. அவனுங்க எப்படியோ சீட்டை வச்சிருவானுங்க, இவங்க எப்படியோ சீட்டை மாத்திடுவாங்க. வேற வழி கிடையாது. அவங்க தான் கரெக்ட். அதனால ஜனநாயகன் படம் நீங்க வந்து இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா மக்கள் இன்வெர்ட் வர மக்கள் பழிச்சிக்கலாம். எல்லா தேட்டர்ல இருக்கு. ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அது இந்தியன் தாத்தா, நேபாள் தாத்தா. இந்தியன் 2ல பார்த்தனா ஒரு செகண்ட் ஹாஃப் மேல ஒரே ட்ரெஸ்ல தான் இருப்பாரு, அந்த தாத்தா ட்ரெஸ்ல. இதுலயும் பார்த்தனா போதி தர்மர் ட்ரெஸ்ல வராரு. அது எப்படி அன்இமேஜினபிளா எடுத்திருக்காங்க. தலைவா ஒரு அப்டேட் இல்ல, இன்னும் அந்த காலத்திலே இருக்காரு. ஆனா மாத்தல. மணிரத்னம் சார்லாம் இனிமேட்டு என்ன பண்ணோம்னா ஒதுங்கிட்டு அழகா இந்த டிரெக்ஷன் கிளாஸ் அந்த மாதிரி எதனா இன்ஸ்டியூட் நடத்திட்டு போயிட்டா நல்லா இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை படத்துல. அதெல்லாம் மணிரத்னம் படத்துல கேமரா ஆங்கிள்ஸ் அதுக்காக மட்டும் நம்ம வரல. கேமரா ஆங்கிள்ஸ், அந்த நட உட பாவனை, அது எல்லாமே அல்டி தான். ஆக்டிங்கும் அல்டி தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் கதை தான் வாய்ப்பு இல்லை ராஜா, ஒண்ணுமே இல்லை.